வைகை நதி தென்மதுரை வைகை நதி. வெற்றி வெற்றி நமக்கு வெற்றி. நம்ம போட்ட பிளான்ல நம்ம ஜெயிச்சிட்டோம். அரவிந்தா நம்ம ஜெயிச்சிட்டோமப்பா. தம்பி ஜெயிச்சிட்டோம்டா. கருப்பேன் இந்த கல்யாண விஷயத்துல இவ்வளவு தூரம் இறங்கி வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உண்மையிலே இது நமக்கு பெரிய சக்சஸ் தான். எல்லாம் எங்க ஆட்சியால தான். அவங்களுக்கே தெரியாம நம்மளோட பிளானுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க. என்னடா தம்பிகளா? ஆனா அரவிந்தன் சார், உங்களுக்கு அவரை ஏன் பிடிக்காது? ஹலோ, அவனுக்கு தான் என்ன பிடிக்காது. சரி, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி விஷயத்துல எப்பவுமே எங்க 2 பேருக்கும் பிரச்சனை தான். எங்க குடும்ப தொழில் இது. ஆனா அவன் ரொம்ப முன்னாடி இருக்கான், நான் பின்னாடியே இருக்கேன். பாருங்க, ப்ராப்பரா டாக்குமெண்ட் வச்சிருக்கிறவங்க எல்லாம் அவங்ககிட்ட தான் போறாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க தான் என்கிட்ட வர்றீங்க. ஒரே குடும்பத்துல பிறந்திருந்தும் ஊருக்குள்ள அவனுக்கு தான் மரியாதை, எனக்கு துளி கூட மரியாதை இல்ல. அந்த கோவம் தான், வேற என்ன. சரி சரி, கவலைப்படாதீங்க. இனிமேல் அவருக்கு ஊருக்குள்ள மரியாதை குறைஞ்சிரும் அப்படின்னு நீங்க சொன்னதை நம்பித்தான் இந்த காரியத்துல நானும் உங்களுக்கு துணைக்கு நின்றுருக்கேன். எங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். ஒரு நாள் கூட எங்க வீட்டுல நாங்க நிம்மதியா தூங்கி எந்திரிச்சதே கிடையாது. அன்னாடம் ஒரு பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வருவா. ஆனா இனிமேல் எங்களுக்கு அந்த கவலை இல்ல. ஏன்னா எங்க பிரச்சனையை தான் நாங்க உங்க தலையில கட்ட போறோமே. ஐ மீன் கருப்பசாமி சார் தலையில. பாப்போம். அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லப்பா, லேசப்பட்ட ஆளு கிடையாது. எங்க போனாலும் 7:30 கூட்டிட்டு தான் வரும். இதை விட கருப்பனுக்கு ஒரு 7:30 தேவையே கிடையாது. என்னைய தலைகீழ கட்டி விட்டு 2 நாள் சோறு தண்ணி இல்லாம தொங்க விட்டுட்டான்ப்பா. நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். ஊருக்குள்ள போய் எங்க அக்காவை பத்தி பேசுனீங்கன்னா? எப்பா நான் உள்ளத தானப்பா சொன்னேன். உங்க அக்கா கருப்பா தானே இருக்கா. இருந்தா அதுக்காக அதை ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் போய் வம்பு பேசிக்கிட்டே இருக்கணுமா என்ன? இல்லப்பா அரவிந்தா, நான் ஒன்னும் தப்பா சொல்லல. கருன்னு நவாப்பழங்கனக்கிட்ட இருந்துகிட்டு அஜித்குமார் மாதிரி மாப்பிள்ள வேணும்னு கேட்டா என்ன செய்ய முடியும், நீயே சொல்லு. அதான் இப்ப எப்படியும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அஜித்குமாரை விட அழகா என் தம்பி கிடைச்சிட்டான்ல. ஆமா, இருந்தாலும் அது எல்லாம் எங்க பிளான் தானே. கோபால் சார கருப்பன் இல்லாத நேரம், கருப்பனோட அக்கா மட்டும் ஆபீஸ்ல இருக்கிற நேரம் அங்க போக வச்சு அவங்க 2 பேரையும் பார்க்க வச்சு கருப்பாயி மனசுல ஆசையை உண்டு பண்ண வச்சு எவ்வளவு வேலை பார்த்திருக்கோம். நாங்கெல்லாம் இந்த வேலை பார்க்கலன்னா கருப்பாயி கோபால் சார காதலிப்பாளா? ஷாலினி, சரி ஷாலினி. கருப்பனுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு அவன் எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவான்னு நினைச்சேன். அதே மாதிரியே கண்டுபிடிச்சிட்டான். இந்த உங்களை பொண்ணு கேட்க வரவும் வச்சுட்டான். எனக்கு என்ன பயம்னா, இந்த வெற்றி தம்பி இருக்கான்ல, அவன் தான் கோபால் சாரை பத்தி ஆபீஸ் சைடுல விசாரிக்க போனான். அவன் எதுவும் மாத்தி சொல்லிடுவானோ என்னன்னு எனக்கு ஒரே பயம். என் ஸ்டேஷன் சைடு அபிஷியலா என்னை பத்தி யாரும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட முடியாது. அந்த அளவுக்கு நான் கை சுத்தம். நீங்க கை சுத்தமா இருக்கலாம் தம்பி, ஆனா கருப்பன் தம்பி கண்ணுல விளக்கண்ணையை விட்டுக்கிட்டு தேடுவாரு. அதுவும் அவங்க அக்காக்கு மாப்பிள்ள பாக்குறதுன்னு சும்மா வா. எங்களை எல்லாம் என்ன புரட்டு எடுத்திருக்காருன்னு அனுபவிச்ச எங்களுக்கு தான் தெரியும். ஆமா கோபால் சார், உங்களுக்கு கருப்பாயிய பிடிச்சிருக்கு தானே? அதான் உங்க ஷாலினிய பிடிச்சிருக்கு. அதான பின்ன, பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாச்சே. எனக்கு பொண்டாட்டியா வரப்போற பொண்ணு எனக்கு அடங்கிதான் இருக்கணும். அதுக்கு அவ என்னை விட எல்லா விதத்திலையும் எல்லா தகுதியிலையும் குறைச்சலாதான் இருக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த பொண்ணை சூஸ் பண்ணேன். ஆனா அவங்க வசதியில நம்மளை விட பல மடங்கு பெரியவங்கடா. இருந்துட்டு போகுது, நான் அங்க போய் வாழ போறது இல்லையில. அந்த பொண்ணு தானே நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. நம்ம அண்ணன் சம்சாரம், நம்ம மைனிய பத்தியா? அண்ணனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துலயாவது அடங்கி போறாங்களான்னு. ஏன்? அழகா இருக்காங்க, அதுதான் காரணம். அது மட்டும் இல்லடா, அவ குணமே அப்படித்தான். எனக்கு இந்த அடங்காத பொண்ணுங்களை பார்த்தாலே ஒரே அலர்ஜியா இருக்கு. ஒண்ணு நம்ம மைனி, இன்னொன்னு நம்ம தொங்கச்சி. அதான் அவளை வீட்டை விட்டு அனுப்ப போறமே. நிம்மதியா இருக்கலாம் அந்த மேலு அவ இல்லாம. ஆமா, மதினி சொன்ன மாதிரி அந்த மட்டன் ஸ்டால் வச்சிருக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தாலும் பிரச்சனை தான். நம்ம ஏரியாவை விட்டு அவ போனாதான் நமக்கு நிம்மதி. என் தொங்கச்சியை பத்தி நம்ம வீட்டுக்கு வர்ற கம்ப்ளைண்ட்டை விட அங்க ஸ்டேஷனுக்கு வர்ற கம்ப்ளைண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. சமாளிக்க முடியலப்பா. ஆனாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பயந்து, அதுவும் கூட பிறந்த தங்கச்சிக்கு பயந்து 3 அண்ணன்மார்களும் இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்க பாத்தீங்களா? யோ, ஒரு நாள் அந்த பிள்ளை கூட இருந்து பாரியா தெரியும். உண்மைதான்யா, அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ள பார்த்த அனுபவத்துல சொல்றேன். எத்தனை மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க தெரியுமா? தாறு மாறா பேசுவா. 2 வார்த்தை தான் பேசுவா, 3வது வார்த்தையை அவ வாய் பேசாது, கைதான் பேசும். பட்டுன்னு கையை வாங்கி அடிச்சிருவா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு கருப்பை எப்படித்தான் காலம் தள்ள போறான்னு நானும் பாக்குறேன். அரவிந்தன் சார், உங்க வீடு இனிமேல் தினம் திருவிழாவா தான் இருக்க போகுது. எனக்கு என்ன, கருப்பன் தினமும் ஒரு பிரச்சனையோட நிம்மதி இல்லாம இருந்தா அதுவே எனக்கு போதும். அது கண்டிப்பா நடக்கும்.
ஆமா, இந்த கருப்பன் தம்பிய பழி வாங்குறதுக்கு எங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு காரணம் இருக்கு. கார்த்திக் சார், உங்களுக்கு என்ன காரணம் இருக்கு? எனக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டு ஏழ்ரை எங்களை விட்டு ஒளிஞ்சா போதும்னு நினைக்கிறோம் நாங்க, அவ்வளவுதான். ஒரு நாள் அவளுக்கு அண்ணனா இருந்து பாருங்க, அப்ப தெரியும். வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே வண்டி எடுத்துட்டு இறங்கிட்டோம்னா போச்சு. ரோட்ல யாராவது பிடிச்சுக்கிடுவாங்க, உன் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிட்டாப்பா அப்படின்னு. இதுக்கு பயந்துகிட்டே நான் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்து வண்டியை ஓட்டிட்டு பேங்குக்கு போவேன். ஆனா அப்படியாப்பட்டவளை இந்த கருப்பசாமி சார் செயினை கலட்டி கொடுக்க வச்சிருக்காரு பாத்தீங்களா? அங்கதான் நான் யோசிச்சேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. சரின்னு உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை கருப்பன் தம்பி உங்க தங்கச்சியை அடக்கிட்டாருனா? எங்க தங்கச்சி தானே, நல்லா இருந்துட்டு போகட்டும். எங்களுக்கு எங்க கூட பிறந்த ஏழ்ரை எங்களை விட்டு ஒளிஞ்சா போதும். மத்தபடி அங்க போய் அவன் நல்லா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். அப்புறம் கோபால் சார், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்கு? உங்க தங்கச்சி உங்க ஏரியாவுல எப்படியோ இந்த ஏரியாவுல கருப்பனும் அப்படித்தான். அப்படி ஒண்ணும் நாங்க கேள்விப்படலையே. என்னை 2 நாள் சோறு தண்ணி இல்லாம தொங்க விட்டுருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேள்விப்படலைங்கிறீங்க. இனிமேல் கேள்விப்படுவீங்க. உங்க வீட்டு மாப்பிள்ளைய வேற ஆக போறாரு, பார்த்து இருந்துக்கங்க. அதுக்கு தானங்க பிளான் பண்ணி அவங்க அக்காவை நான் என் பொண்டாட்டியா சூஸ் பண்ணியிருக்கேன். அங்க எதுவும் பிரச்சனைன்னா இங்க நான் ஏழ்றையை கூட்டிட மாட்டேன். ஆமா அதானே. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னு பிளான் போட்டதே அதுக்காகத்தானே. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம். எங்க ஆச்சி அவங்களுக்கே தெரியாம எங்க பிளானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. நாங்களே ஆச்சிக்கிட்ட இதை பத்தி பேசலான்னு இருந்தோம். பொண்ணு பார்த்துட்டு நிச்சயமெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்ச் எடுப்போம்னு நினைச்சோம். அதுக்குள்ள பொண்ணு பாக்குற அன்னைக்கே எங்க ஆச்சி பேட்ச் எடுத்துட்டாங்க. எப்படியோ கருப்பனும் இதுக்கு சம்மதிச்சுட்டா. அப்படி இனி என்ன கல்யாண வேலை தான். ஆனா கோபால் சார், வள்ளி சார், கார்த்தி சார், ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கங்க. உங்க தங்கச்சிய கருப்பன் தம்பிக்கு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கருப்பனோட அக்காவை எங்க வீட்டுக்கு மருமகளா எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கணும். ஆரம்பம் முதலே உங்க கைதான் ஓங்கி இருக்கணும் சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இறங்கி போனீங்கன்னா அந்த இடத்துல கருப்பன் இறக்கிடுவான், பார்த்து இருந்துக்கங்க. சரி, பாத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? இது எல்லாமே நம்ம போட்ட பிளான்னு கருப்பனுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே பாத்துக்கிடணும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்னையா ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இது இருக்கையிலே ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சொல்லுங்க? நீங்க பிளான் போட்டு தான் கருப்பாயிய காதலிக்க வச்சிருக்கீங்கிற விஷயமும் கருப்பாய்க்கும் தெரியக்கூடாது, கருப்பனுக்கும் தெரியக்கூடாது. பாத்துக்கிறேன். அதனால கருப்பாயி கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் கொஞ்சம் அடக்கியே வாசிங்க. சரி, பாத்துக்கிறேன். சரி, இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் நம்ம போன்ல தான் பேசணும், நேர்ல மீட் பண்ணிக்கிடவே கூடாது, சரியா? சரி, அப்ப நானும் கிளம்புறேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு. போயிட்டு வாங்க. சரி, நானும் கிளம்புறேன். அரவிந்தன் சார், அப்புறம் நம்ம விஷயம் பார்க்கலாம், கிளம்புங்க. சரி தம்பிங்களா, வரேன்டா. போயிட்டு வானே. நான் பர்மிஷன் போட்டு வந்தேன்டா, போயிட்டு வரேன். அவ்வளவுதான், நானும் அப்படி கிளம்ப வேண்டியதான். சரிடா. அரவிந்தா, ஓம்பாடு இன்னமே ஜாலிதான்ப்பா. வாக்கப்பட்டு போற இடத்துல அக்கா கஷ்டப்படுறத பார்த்து கருப்பனுக்கு கஷ்டம் ஒரு பக்கம் அங்கிட்டு, இன்னொரு பக்கம் கட்டிக்கிட்ட பொண்டாட்டியால தினமும் ஒரு பிரச்சனைன்னு இங்கிட்டு ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல அவனால அவனோட ஃபைனான்ஸ் கம்பெனியையும் ஸ்டோரையும் நல்லபடியா பார்த்துக்கிடவே முடியாது. அந்த கேப்ல நீ அவனை விட பிசினஸ்ல முன்னேறிடு. இனி நம்ம ஏரியாக்குள்ள அரவிந்தன் தான். அக்கா 2 பேர் ஜிபே பண்ணி விட்டுட்டாங்க. இன்னும் 2 பேர் பேமெண்ட் கையில கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 3 பேர் மட்டும் பணம் கொடுக்கலக்கா, பெண்டிங்ல இருக்கு. எஜுகேஷன் லோன் தானே, பொறுமையா வாங்கிக்கலாம். என் தம்பி சொல்லியிருக்காருல, எஜுகேஷன் லோன் மட்டும் ரொம்ப அவசரப்படுத்த வேண்டாம், அவங்க கொடுக்கும்போது வாங்கிக்கலான்னு. அதுக்கேற்ற மாதிரி வட்டி போட்டு வசூல் பண்ணிக்கலாம், சரியா? சரிங்கக்கா, அதனாலதான் நானும் ரொம்ப அவசரப்படுத்தாம சரின்னு கேட்டுட்டு வந்துட்டேன். இந்தாங்கக்கா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. சரிங்கக்கா. என்ன காளி, போய் வேலையை பாருப்பா. சரிங்கண்ணே. என்ன கல்யாண பொண்ணு? வா, உன்னையே தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்கேன்? என் அக்காவுக்கு கல்யாணம் பேசிட்டு வந்திருக்கேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த மாப்பிள்ள வேண்டாம், வேற மாப்பிள்ள பாத்துக்கலான்னு சொன்னேன்ல. இதுக்கு முன்னாடி உனக்கு எத்தனையோ மாப்பிள்ளைங்கள நான் பாத்திருக்கேன், எல்லாத்தையும் நீ ரிஜெக்ட் தானே பண்ண. அதுக்குன்னு நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவரை எனக்கு கட்டி வைக்கலான்னு பாக்குறியா? நீ ஏங்கா அப்படி நினைக்கிற?
நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சுக்கோ. உன் நாத்தனார் தானே. அது வேற இது வேற. எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். என்ன பொறுத்த வரைக்கும் என் அக்கா மனசுக்கு பிடிச்சவரோட சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு இந்த மாப்பிளைய பிடிக்கலடா, வேண்டான்னு சொல்லிடு. அப்படின்னு முதல்ல உன் மொபைல்ல இருக்கிற அவரோட போட்டோவை delete பண்ணு. பண்றியா? நீ எப்ப அதை பார்த்த? அக்கா, நான் உன் தம்பிக்கா. உன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாதவனாவா இருப்பேன்? பாரு, அவர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. பிடிச்சிருக்கு, ஆனா அதுக்காக இப்படி ஒரு கண்டிஷன் போட்டு உன் வாழ்க்கையையும் பலியாக்கணும்னு பார்த்தா அது எப்படிடா நியாயம்? பலி கொடுக்கறதுக்கு நான் என்ன பலியாடா? என்னக்கா பேசுற? அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்காங்க. அந்த பொண்ணு கட்டிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். சரிதான், ஆனா ஆனா நீ தம்பி. இங்க பாருக்கா, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு தான் இருந்தோம். நிஜமாவா சொல்ற? அப்போ நீ? அதை விடு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. தம்பி நிஜமாவா சொல்ற? நீ அப்படியெல்லாம் டக்குன்னு மனசை மாத்திக்க மாட்டேயாடா? நீ எனக்காகத்தானே இப்படியெல்லாம் பேசுற, எனக்காகத்தானே இப்படியெல்லாம் ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. அப்படியும் வச்சுக்கலாம், அது ஒரு காரணம்னே வையேன். ஆனாலும் எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயே யோசிச்சு பாரு, பிடிக்காம ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் சம்மதிப்பேனா? இல்ல அந்த பொண்ணு தான் இப்படி ஒரு கண்டிஷனுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாங்களா? யோசிச்சு பாரு. அப்படின்னா அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாக்கா, அந்த பொண்ணை எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படியா? ஆமாக்கா, நல்லா துரு துருன்னு இருக்கும் அந்த பொண்ணு. துடுக்கா பேசும். ஆ, என்னமோ நிஜமாவே அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது எனக்கு என்ன ஏரியாமலே சிரிப்பு வந்துடும் தெரியுமா? நீ சிரிப்பியா? ஆமாக்கா, நிஜமா நம்பு. ஒரு சில நேரம் அந்த பொண்ணு என்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணு பேசினதை நினைச்சு நான் சிரிச்சிட்டு இருப்பேன். அப்புறம் பார்த்தா உனக்கு பார்த்த மாப்பிள்ளையோட தங்கச்சி. அந்த நேரம் பார்த்து அவங்களும் இப்படி ஒரு கண்டிஷன் போட்டாங்களா? யோசிச்சு பார்த்தேன். சரி, கட்டிக்கிட்டா என்னன்னு தோணுச்சு. அந்த பொண்ணுகிட்டையும் போய் பேசிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கும் ஓகே தான். இதுக்கு மேல வேற என்ன வேணும் உனக்கு சொல்லு? கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா தம்பி. அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் உண்மையா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சந்தோஷப்படுறதுக்கு நான் என்ன முட்டாளா? உன் அக்காடா. அப்போ நான் உங்ககிட்ட பொய் சொல்றேன்னு நீ நினைக்கிற? உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட என் தம்பியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மரியாதையா போய் இந்த கல்யாண பேச்சை கேன்சல் பண்ணிட்டு வந்துரு. சரி, கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். கையோட உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லு. இப்பவே போய் கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். அது முடியாது. முடியாதுல்ல? உன்னால அது முடியாதுன்னு எனக்கும் தெரியும். அதனாலதான் நான் அங்க போய் கல்யாண பேச்சை பேசிட்டு வந்திருக்கேன். அவங்க வீட்டு பெரியவங்க கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இனி அதை மாத்தி பேசுறதுங்கிறது அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோ. தம்பி எனக்காக நீ இது நல்லா இல்லடா. அக்கா, இங்க பாரு, நான் உண்மையாவே சொல்றேன். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கும் அப்படித்தான். உனக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீ அந்த பொண்ணுகிட்டயே வேணாலும் பேசிப்பாரு. பேசிட்டு கல்யாண பொண்ணா லட்சணமா கல்யாணத்துக்கு ரெடியாகி சந்தோஷமா இருக்கிற வழியை மட்டும் பாரு. சரியா? இப்ப நீ வீட்டுக்கு கிளம்பு. காளிய வண்டி எடுக்க சொல்றேன், கொண்டு போய் விடுவான். நீ வீட்டுக்கு போய் இருப்போ. தம்பி, ஆத்தா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆத்தாவும் ஐயாவும் மாறி மாறி உன்னை வீட்டுல இருந்து பாத்துக்குவாங்க. நீ இனிமேல் ஆபீஸ்க்கு வர வேண்டாம். கல்யாண பொண்ணா லட்சணமா வீட்லயே இரு. சரியா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பேசுறதுக்கு வருவாங்க. ரெடியா இரு. தம்பி போக்கா, எதையாவது போட்டு மனசுல நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்காத. சந்தோஷமா இரு, போ. காளி, அண்ணே, வண்டியை எடுப்பா. அக்காவை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. சரிங்கண்ணே. போக்கா, வீட்டுக்கு போ. தம்பி இங்க பாரு, நீ ஆசைப்பட்டவரையே கல்யாணம் பண்ணிக்க போற. அந்த சந்தோஷம் மட்டும்தான் உன் மனசுலயும் உன் முகத்திலயும் இருக்கணும். வேற எதை பத்தியும் நீ கவலைப்படக்கூடாது. இது உன் தம்பியோட ஆர்டர். சரியா? கிளம்பு. இங்க இருக்கிற வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு இனிமேல் எந்த கவலையும் இருக்கக்கூடாது. சரியா? போ, கிளம்பு. அக்கா, அக்கா, இங்க பாரு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு பாரு. ஆனா அந்த சந்தோஷம் உன் முகத்துல கொஞ்சம் கூட இல்ல. இல்லடா தம்பி, நீ எனக்காக. அக்கா, இங்க பாரு, நான் உனக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல, எனக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் அந்த பொண்ணு உன்கிட்ட பேச சொல்றேன், உன்னை வந்து பார்க்க சொல்றேன். அப்பதான் உனக்கே புரியும். சரியா? போ, கிளம்பு. கிளம்பு. சரி, இந்த டாக்குமெண்ட் இங்க வச்சுட்டு போறேன், பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம கல்யாணம் பொண்ணா சந்தோஷமா இரு. கிளம்பு. உன் நாத்தனார் உன்னை பார்க்க வருவாங்க. அப்போ நீ பேசி பாரு, உனக்கே புரியும். சரி.
பேரன் எல்லாம் சொன்னாரு. அதை பற்றி தான் பேசுறதுக்கு வந்திருக்கோம். சந்தோஷம் சந்தோஷம். எனக்கு அன்னைக்கே நீங்கள் சொன்ன விஷயத்தில் உடன்பாடு தான். இருந்தாலும் பிள்ளைங்க சம்மதிக்காம நம்ம ஒன்றும் முடிவு எடுக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு நான் ஒரு வார்த்தையோட நிப்பாட்டிக்கிட்டேன். இப்போ பிள்ளைங்களே சம்மதிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கும் போது அதை மறுத்து சொல்றதுக்கு நம்ம யாரு? என்னைய பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். யாரை கட்டிக்கிட்டா அவங்க சந்தோஷமா இருப்பாங்களோ கட்டிக்கிட்டட்டும், நம்ம அதுக்கு உறுதுணையா இருக்கணும், அவ்வளவுதான். நல்லதுங்க நல்லதுங்க. எங்க அண்ணனும் இவ்வளவு நேரம் வீட்டில் தான் இருந்தாரு. இப்பதான் கோயில் விஷயமா வெளியே போனாரு. திருவிழா நடக்குது பாத்துக்கோங்க ஏரியாக்குள்ள. ஆமா கேள்விப்பட்டோம். ஆமா, கொடி இறக்குனதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தெல்லாம் வச்சுக்கிட முடியும். சரி சரிம்மா, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா அதில் ஒரு விஷயம் பாருங்க. என்னப்பா சொல்லுங்க. இப்போ எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு என் தம்பிக்கு கல்யாணம் முடிக்க முடியாது. அதனால முதல்ல பொம்பளை பிள்ளைய உங்கள் வீட்டுக்கு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் கோபாலுக்கும் ஷாலினி அவங்களுக்கும் கல்யாணத்தை வச்சுக்கலாமே. அது எப்படி சரிப்பட்டு வரும்? இப்போ நீங்க சொன்னதே தானே எங்க வீட்டுக்கும் பொருந்தும். ஆமா, என் பேரன் சொல்றது சரிதானே. உங்களுக்காவது அந்த பொண்ணு உங்களுக்கு தங்கச்சி, ஆனா என் பேரனுக்கு அக்கா. அக்காவை வச்சுக்கிட்டு தம்பி கல்யாணம் பண்றதுங்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது, முறையும் கிடையாது, நியாயமும் கிடையாது. ஆமாமா, நீங்க சொல்றதும் சரிதான். இல்லை அது பார்வலி அவங்க சொல்றதுதான் சரி. ஷாலினி தம்பிக்கு அக்கா, ஆனா மலரு உனக்கு தங்கச்சி. எது முக்கியம்? முதல்ல எந்த கல்யாணம் முக்கியம்னு நீ யோசிச்சு பாரு. நீ சொல்றதே தானே அவங்களுக்கும். அவங்க வீட்டில் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு, அதுவும் அக்காவை வீட்டில் வச்சுக்கிட்டு தம்பிக்கு கல்யாணம் முடிச்சா ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்க? தம்பி சரியா தான் பேசுறாரு. என் பேரன் தான் கொஞ்சம் விவரம் இல்லாம பேசிட்டான். தம்பி நீங்க அதை பெருசுபடுத்திக்கிடாதீங்க. முதல்ல கோபாலுக்கும் ஷாலினிக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் உங்க கல்யாணத்தை பாத்துக்கலாம். ஆரம்பமே அவங்க கைதான் ஓங்குது. அப்படியே செஞ்சிடலாம் பாட்டிமா. ஆனா ஒண்ணு தம்பி, நீங்க வீட்டுக்கு வந்து என் பேத்திக்கு பூ மட்டும் வச்சுட்டு போயிருங்க. பண்ணலாம், தாராளமா பண்ணலாம் பாட்டிமா. ஆனா நீங்களே இன்னும் எங்க அக்காவுக்கு பூ வைக்கல. ஆமா ஆமா ஆமா, ஆனா அது விஷயமா பேசுறதுக்கு தான் இப்ப நாங்க வந்திருக்கோம் பாருங்க. அதனாலதான் தாம்பாளத்தட்டோட வந்திருக்கோம். பூ வைக்கிறதுக்கு 2 வீட்டு ஆளுங்களும் சேர்ந்து ஒரு நல்ல நாள் குறிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் பாட்டிமா. ஐயா வெளியே போயிருக்காரு, ஃபோன் பண்ணியிருக்கேன், இந்த வந்துகிட்டு இருக்காரு. வந்துட்டேன். ஐயா வாங்க. பேரன் சொன்னாரு எல்லா விஷயத்தையும். ஆமாங்க. சரி, என்னைக்கு பூ வைக்க வர போறீங்க? உங்க ஏரியா அம்மன் கோயில்ல கொடி கட்டி இருக்கிறதா சொல்றாங்க. எப்படி? பூ வைக்கிறதுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் பார்க்க தேவையில்லை, கல்யாணத்துக்கு தான் கொடி இறக்கணும். சரிங்க, அப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு, வந்து பூ வச்சிடட்டுமா? பொண்ணுக்கு தோதுப்படுமான்னு கேட்டுக்கங்க. அக்காவுக்கு ஓகே பாட்டிமா, நீங்க வரலாம். அப்படிங்களா? சரி, பூ வைக்கிற ஃபங்க்ஷனை எப்படி இங்க வீட்டில் வச்சுக்கலாமா இல்ல கோயில்ல எதுவும் வச்சுக்கலாமா? கோயில்ல சும்மாவே கூட்டமா இருக்கும் திருவிழா நேரம். அதுவும் இல்லாம வெள்ளிக்கிழமைன்னா ரொம்ப எல்லாம் கூட்டமா இருக்கும். வீட்லயே வச்சுக்கிடலாம். என்ன கருப்பா? ஆமா பாட்டியா, வீட்லயே வச்சுக்கலாம். சரி, அப்போ சாயங்காலம் போல வரட்டுமா? வாங்க. ஐயா மாப்பிள்ளை பையனை பார்த்தது இல்லைல? பாத்திருக்கேன். பார்த்துருக்கீங்களா? பார்க்காம எங்க பேத்திய கட்டி கொடுக்கறதுக்கு சம்மதிப்போமா? அதெல்லாம் பாத்திருக்கேன். மாப்பிள்ளை நல்லா கலரா ஹைட்டா வெயிட்டா இருப்பாரு. பாத்திருக்கேன். ஆமா ஆமா ஆமா. சரி, அப்போ உங்கள் வீட்டு பொண்ணுக்கு வர வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நாங்கள் வந்து பூ வச்சிடுறோம். எங்கள் வீட்டு பொண்ணுக்கு நீங்கள் எப்போ பூ வைக்க போகிறீங்க? முதல்ல இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். அதுவும் சரிதான். சரி, பொண்ணுக்கு என்ன நகை போடுறீங்க, எவ்வளவு செய்றீங்க, என்ன ஏதுங்கிறதெல்லாம் பூ வைக்கிற அன்னைக்கு பேசிக்கலாமா? பேசிக்கலாம், தாராளமா பேசிக்கலாம். சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா? வந்து ஒன்றும் சாப்பிடாம போறீங்க? இல்ல, டீ குடிச்சிட்டோம், வந்த உடனே கொடுத்துட்டாங்க. அப்படிங்களா? சரிங்க. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். வந்ததுல இருந்து பொண்ணை பார்க்கவே முடியல. அது பாட்டிமா, அக்கா இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனா. எழுப்பவா? அடடே இல்ல வேண்டாம். புள்ள இப்பதான் வேலை முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்குதுன்னா பாவம் எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? இருக்கட்டும். நாங்க தான் அன்னைக்கு பார்த்துட்டோம்ல. நான் இன்னும் பொண்ணை பார்க்கல. அதான் வெள்ளிக்கிழமை பூ வைக்கிறதுக்கு வரோம்ல, அப்ப நல்லா பாத்துக்கோ. பாவம் இப்பதான் அந்த பிள்ளைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிருக்கு. இப்ப போய் எழுப்பிக்கிட்டு கேட்டையாச்சு மதி, உருப்புட்டாப்புல தான் இருக்கும். சரி, அவங்க போக்குக்கே போவோம், விட்டு பிடிங்க. சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. போகலாம் ஆச்சி. போலாம். எல்லாரும் இருங்க. அப்போ வெள்ளிக்கிழமை வரோம். அக்கம் பக்கத்துல சும்மா ஒரு 4-5 பேரை மட்டும் தான் கூட்டிட்டு வருவோம். ரொம்ப கூட்ட மாட்டோம். நிச்சயதார்த்தத்துக்கு கல்யாணத்துக்கு பாத்துக்கலாம். சரிங்களா? சரிங்க பாட்டிமா, உங்க விருப்பம் தான். ஆத்தாடி, ரொம்ப பெருந்தன்மையான மனசு தான். எங்க விருப்பம் மேம்ல, எங்க விருப்பம். சரி, அங்க பாருங்க. சரி, அப்ப நாங்க போயிட்டு வெள்ளிக்கிழமை வரோம். நல்லபடியா போயிட்டு வாங்க, வெள்ளிக்கிழமை சந்திப்போம். சரிங்க, வரோம். என்ன பாட்டையா, எப்படி?
அந்த பாட்டியம்மா எல்லாத்துக்கும் சரி சரின்னு போறாங்க. கூட வந்திருக்கிற அந்த பையன் ஒன்னும் சரியில்லையே ஆளு. அவரு கொஞ்சம் அப்படிதான். மாப்பிள்ளை நல்ல பையனா? நல்லா விசாரிச்சுக்கிட்டியாடா? அதெல்லாம் நல்லா விசாரிச்சாச்சு பாட்டையா. அந்த புள்ள எப்படி? அந்த பொண்ணும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். அன்னைக்கு வந்திருந்துச்சு மாமா அந்த பொண்ணு. நல்ல செவத்த பொண்ணு, மூக்கு மொழியுமா லட்சணமா இருக்கு. நம்ம கருப்பங்கிட்ட நல்ல துருதுருன்னு பேசிக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா? ஐயா உனக்கு பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்கு பாட்டையா, பிடிச்சிருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. அப்ப சரி. எனக்கும் அந்த பிள்ளைய பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. பச்சக்குன்னு அந்த பிள்ளை முகம் மனசுல பதிஞ்சுக்கிடுச்சு. இப்ப இவங்க நம்ம கருப்பாயிய பொண்ணு கேட்டு வரலைனாலுமே அந்த பிள்ளைய நான் எங்கேயாவது பார்த்திருந்தா என் பேரனுக்கு பொண்ணு கேட்டு இருந்திருப்பேன். அப்படின்னா சரிதா, உனக்கும் பிடிச்சிருந்தா சரித்தேன். சரி பேராண்டி, கோயில்ல இருக்கேன், எதுனா கூப்பிடு. சரி பாட்டையா, போயிட்டு வா. கொண்டு வந்து விடவா? இல்ல நானே போயிடுறேன். ஏதா கோமதி, பிள்ளைய பாத்துக்க. சரிண்ணே. பஞ்சு வாரந்தா. சரிங்க மாமா. கருப்பா, நம்ம கஸ்தூரிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னையா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க சொன்னேனே, கேட்டீங்களா பெரியம்மா பாப்பா கிட்ட? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாயா? அப்படியா? சரிங்க பெரியம்மா, அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கு முடிக்கணும்லையா? பார்த்துக்கலாம் பெரியம்மா, கையோட பார்த்துடலாம். சரிப்பா சரி. நீ ஒன்றும் பயப்படாதத்தா, நல்ல பிள்ளைய பார்த்து முடிச்சு கொடுத்துடலாம். சரிங்க பெரியம்மா, சரிங்க பெரியம்மா. சரி வாரேன். ஏய்யா கருப்பா, என்ன அத்தோய்? அந்த புள்ள வேற என்ன? மலர்விழி. அந்த புள்ளைய பார்க்கணும் போல இருக்கு. ஒரு எட்டு வீட்டு பக்கம் வந்துட்டு போக சொல்லேன். சொல்லியிருக்கேன் அத்தா, ஆனா நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்தா சரிப்படுமா இப்போ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வர சொல்லு. எனக்கு அந்த புள்ளைய பார்க்கணும் போல இருக்கு. சரி அத்தா, அக்கா கூட சொல்லிக்கிட்டு இருந்தா, வர சொல்றேன். சரியா. சரி அத்தா, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன், நீ வீட்டிலே இரு, எங்கேயும் போயிடாத. அக்கா தூங்குறாள்ல, அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன், நீ போயிட்டு வா. சரி பார்த்துக்கோ என்ன. சொல்லுங்க சார், நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, என் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உங்க செயின் வைக்கும் போதே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமால. சரி, இப்போ நான் பேசலாமா? பிஸியா இருக்கீங்களா எப்படி? ரேடியோ ஸ்டேஷனுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசலாம், டைம் இருக்கு. என்ன விஷயம் சார்? சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த சார்னு கூப்பிடுறது தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும்னு நினைக்கிறேன். சார்னு கூப்பிடாம பிறகு எப்படி கூப்பிடுறது? என்னங்க வாங்க போங்கன்னு கூப்பிடணுமா? இல்ல, சாரை தவிர வேற எப்படினாலும் கூப்பிடலாமே. பேர் சொல்லி கூப்பிடவா? கூப்பிடலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது நம்ம தனியா இருக்கும்போது கூப்பிட்டுக்கலாம். நம்ம தனியா இருக்கும்போது கூப்பிடுறதுக்கு நான் உங்களுக்கு வேற ஒரு பேர் யோசிச்சு வச்சேன் நேற்று நைட்டு. அப்படியா? என்ன பேரு? அது பார்ட்னர். பார்ட்னரா? எதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல மேரேஜ் பண்ண போறோமே, அதுக்காகவா? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் அப்படி கூப்பிட்டுறாதீங்க. இல்லன்னா முறைப்படி நீங்க எனக்கு அத்தான் வரும். அத்தான்னு கூப்பிடவா இல்ல மாமான்னு கூப்பிடவா? என்னங்கன்னு கூப்பிடுறதே ரொம்ப பெட்டர். சரி, எனக்கு அப்பங்க என்ன வாயில வருது நான் அப்படி கூப்பிட்டுக்கிறேன். ஆனா உங்க மரியாதையை குறைக்கிற மாதிரி கூப்பிட மாட்டேன். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? அதான் உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன்ல, அதை நீங்க எனக்கு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன பார்ட்னர்? எங்க அக்கா தான், நான் சொன்னேன்ல, எங்க அக்காவுக்கு எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் பிடிச்சிதான் கல்யாணம் பண்றோம்னு தெரியணும். ஆமா சொன்னீங்க, அதுல என்ன பிரச்சனை? நீங்க சொன்னா அவங்க கேட்கலையா? எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க, ஆனா எங்க அக்கா அப்படிலாம் கேட்டுக்க மாட்டா. அதனால ப்ளீஸ் நீங்க ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா? ஓ எஸ், வரலாமே. ஓ ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் தன்மையா பேசுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. முறைச்சுக்கிட்டே பேசின ஆளு. ஹே சாரி, அது ஃபைனான்ஸ் கம்பெனில இருக்கும்போது. ஓ சாரியாவா? சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அது நேர்ல வாங்களேன், நம்ம பேசிக்கலாம். பேசணும். நம்ம ரெண்டு பேரும் நம்மளை பத்தி ஒண்ணுமே பேசலல்ல, பேசிக்கலாமா? கண்டிப்பா, நீங்க நேர்ல வாங்க. என்ன? ஓகே, எனக்கு இன்னைக்கு ஷோ முடிச்சிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடும். நாளைக்கு வரட்டுமா காலையில? கண்டிப்பா வாங்க. வர முன்னாடி எனக்கு கால் பண்ணுங்க, நானும் வீட்டில் இருக்கேன். சரி. எனக்குமே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். கண்டிப்பா காலையில வர்றேன். சரி, வச்சிரட்டுமா? சரி. டா மலர் நில்லு. ஹலோ பொண்ணு சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இல்ல. ஏன் சார், என்னாச்சு? என்னாச்சா? ஏண்டி
எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி தர்றேன்னு உங்க வீட்டுல வாக்கு கொடுத்துட்டு இப்போ வேற ஏதோ மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாமே உங்க வீட்டுல. என்ன நான் யாருன்னு தெரிஞ்சும் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் டெக்கால்ட்டி வேலை காட்டுறதுக்கு உனக்கும் உன் வீட்டுல இருக்கிற ஆளுங்களுக்கும் எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். அட ஸ்பேனரு, என்னது இது? கசாப்பு கடைக்காரன் இவகிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கான், இல்ல இந்த ஸ்பேனர் தான் அவங்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கையில என்ன வச்சிருக்கேன்னு பாத்தியா? அப்படியே கொத்து கறி போட்டுருவேன் பாத்துக்கோ.